ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் சீரிஸான டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடு என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் கதையை சும்மா வேறு லெவலில் போக ஆரம்பிக்கும். சரி வாங்க நம்ம வளன்னு பேசிட்டு இருக்காம என்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 4. நம்ம ஹீரோவும் ஹீனாவும் இப்போ ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 3 பசங்க கத்திக்கிட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே ஹீனா டென்ஷன் ஆகி, ஹே பப்ளிக்ல இருக்கீங்க, எப்படியா கத்திட்டு இருப்பீங்க, அது போக ஒரு வயசானவங்க நின்றுட்டு இருக்காங்க, தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை உட்கார வைக்கிறா. ஹீனா உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். என் கூட ஷாப்பிங் வந்ததுக்கு தேங்க்ஸ் டாக்கேமிச்சி. ஆமாம், ஃபைனல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டியான்னு சொல்லி கேட்கவும், அது நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னோட ஃபியூச்சர் கோல் நீ அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ வேணா எங்கள் வீட்டில் வந்து படிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. இந்த வயசில் எனக்கு ஃபியூச்சர் கோல்லாம் இருந்துச்சா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு பொண்ணோட ரூமுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்க, இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் படிக்கிறதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஹீனா திட்டுறா. அவங்க அம்மா அவங்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்துட்டு, என் பொண்ணு ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பையனை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அம்மா அதெல்லாம் இங்கே பேசாதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை அனுப்பி வைக்கிறா. ஹே டாக்கேமிச்சி, நீ என்னோட தம்பியை அன்னைக்கு காப்பாற்றினதுக்கு ரொம்பவோ தேங்க்ஸ்ன்னு சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எங்கள் அப்பா ஒரு போலீஸுங்கிறதுனால மோஸ்ட்லி வெளியூர்லேயே தான் இருப்பார், வீட்டுக்கு அவ்வளவா வரமாட்டார் அப்படின்னு ஹீனா சொல்லவும், ஓ இப்போ தான் புரியுது, அதனால தான் நவுட்டவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இப்போ இருக்கானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், அவன் இப்போ வர போலீஸ் இல்ல, அவன் ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லி ஹீனா சொல்லவும், நவுட்டோ ஃபியூச்சர்ல ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸரா வருவான், அதை தான் சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். டாக்கேமிச்சி, நீ இப்பெல்லாம் ஏதோ பெரிய ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவோ, இல்ல நான் சின்ன அதே 12 வயசு பையன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். இப்பெல்லாம் உன்கிட்ட ஒரு மெச்சூரிட்டி தெரியுது, ஆனா அது எனக்கு ரொம்பவோ பிடிச்சிருக்கு, உன்னை பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவ சொல்றா. அங்க ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். ஏய் ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வா மாடியில போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீனா சொல்றா. இப்போ இவங்க 2 பேருமே மாடிக்கு போறாங்க. என்னோட பாஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. ஹீனா கூட இருக்கிற இந்த மொமெண்ட்ஸை எனக்கு மிஸ் பண்ணவே விருப்பம் இல்லை. நான் ஃபியூச்சருக்கே போக விருப்பம் இல்லை, பாஸ்ட்லேயே இருந்திருந்தேன். அவளோட கையை பிடிச்சா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஹீனாவோட கையை பிடிக்கிறான். ஹீனா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா நவுட்டோவோட கையை பிடிச்சிட்டு நிற்கிறான். ஹேண்ட் ஷேக் தான் ட்ரிகர் அப்படின்னு நம்ம சொன்னது ஞாபகம் வருது. நான் ஃபியூச்சருக்கு போக விருப்பம் இல்லை, வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். பார்த்தா இப்போ ஃபியூச்சருக்கு வந்துருதான். டாக்கேமிச்சி, நீ ஃபியூச்சருக்கு வந்துட்டுன்னா நம்ம பிளான் படியே பாஸ்ட்ல எல்லாத்தையும் மாத்திட்டியா அப்படின்னு சொல்லி நவுட்டோ கேட்கவும், நீ எதுக்காகடா ரூஃப் டாப்புக்கு வந்த அப்படின்னு சொல்லி அவ கேட்கறான். எந்த ரூஃப் டாப் அப்படின்னு நவுட்டோ கேட்கறான். நம்ம பிளான் படி எல்லாமே சக்சஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி நவுட்டோ கேட்கறான். என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்னது ஆக்சிடென்டலா கையை பிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி நவுட்டோ டென்ஷன் ஆகுறான். இங்க பாரு டாக்கேமிச்சி, உன்னோட டைம் டிராவல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இன்னைக்கு டைம் டிராவல் பண்ணி நீ பாஸ்ட்ல போய் அங்க 1 வாரம் இருந்துட்டு திரும்ப வந்த அப்படின்னா இந்த இடத்துலயே 1 வாரம் நமக்கு போயிருக்கும். அண்ட் பிரசன்ட்ல இருக்கிற உன்னோட பாடியில இருந்து சோல் வெளியே போயிருது அப்படின்னு சொல்லுவா. அப்ப நான் இறந்து போயிருதானு கேட்கவும், அந்த மாதிரி இல்ல, கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ் மாதிரி. பிரசன்ட்ல நீ டைம் டிராவல் பண்ணனா உன்னோட பாடி வெறும் ஷெல்லா தான் இருக்கு, சோ நீ என்னோட ரூம்ல வச்சு டைம் டிராவல் பண்றது தான் சேஃப் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோ, நான் அந்த டோக்கியோ மாஞ்சி கேங்கோட லீடர் சானாவை பார்த்தா அவன் ரொம்பவும் நல்லவன் அப்படின்னு சொல்லுவோம். என்னது அப்படின்னா நீ அவனை இன்னும் கொல்லலையா, அவனை நல்லவன் சொல்லிட்டு தெரியுற, அவன் எவ்வளவு தப்பு எவ்வளவு கொலைகள் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா, அவனாலதான் ஹீனாவும் இறந்து போயிருக்கா, அவனை வந்து நல்லவன் என்கிட்டயே சொல்ற, என்கிட்ட மட்டும் விட்டு அவனை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகவும், நவுட்டோ நம்ம மைக்கி கிட்டே போய் பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது ரொம்பவோ டேஞ்சர், அவனை போலீஸால கூட ட்ரேஸ் பண்ண முடியல, அவன் எங்க இருக்காங்கிறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி நவுட்டோ சொல்லவும், நான் திரும்ப பாஸ்டுக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி ஓகே நான் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாக்குறேன், டாக்கேமிச்சி நீ இப்பெல்லாம் மாறிட்ட அப்படின்னு நம்ம சொல்லவும், உண்மையாவா சொல்ற அப்படின்னு நம்ம கேட்கறான். அவன் பாட்டு கண்டுக்கிடாம வேலையை பாக்குறான். அப்பதான் நவுட்டோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். ஹே பாஸ்ட்ல நீ ஏதோ ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணிருக்க, எங்க ஃபியூச்சர் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்போ என்ன அப்படின்னு போய் பார்த்தா, ஆக்கோன் வந்துட்டு டோமன்ல இப்போ ஒரு பெரிய கையா இருக்கான். ஆனா நான் இந்த கேஸ் ஃபைல படிச்சப்போ இது இந்த மாதிரி இல்லையே, கியமாசா அப்படிங்கிற ஒருத்தனை தான் ஆக்கோன் குத்தி ஜெயில இல்ல கடந்தான் அப்படின்னு சொல்லி நவுட்டோ சொல்லவும், ஆமா என்கிட்ட ஆக்கோன் அவனை கத்தியால குத்திருப்பேன்னு தான் சொன்னான், ஆனா நான் இப்ப பாஸ்ட மாத்திருக்கேன், அதனாலதான் ஆக்கோன் இப்ப டோமான்ல ஒரு பெரிய கையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கும் நவுட்டோக்கும் புரியுது. ஆக்கோனை கான்டாக்ட் பண்ணா மைக்கியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், அவன் போன் நம்பர் என் வீட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நவுட்டோவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். வீடு ரொம்பவுமே குப்பையா இருக்கு, எல்லா இடத்துலயும் ஒரே டஸ்டா வந்துட்டு இருக்கு, நான் போய் மாஸ்க் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நவுட்டோ வெளியே போயிருந்தான். நம்ம ஹீரோ அவனோட டைரியை கண்டுபிடிச்சிட்டு பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி வெட்டியா படிச்சிட்டு இருக்கவும், ஒழுங்கா நம்பரை பாரு அப்படின்னு சொல்லி நவுட்டோ சொல்றான். இப்போ ஆக்கோனோட போன் நம்பருக்கு நம்ம ஹீரோ கால் பண்றான். அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக் போகுது. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஆக்கோனும் நம்ம ஹீரோவோ தனியா பேசிட்டு இருக்காங்க. ஹே ஆக்கோன், நம்ம கிராஜுவேஷன் முடிஞ்சு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா பெரிய பசங்களா வளர்ந்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் மீட் பண்ணா என்ன பேசுறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஹே டாக்கேமிச்சி நம்ம எல்லாம் எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஆக்கோன் சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. இப்போ அவன் கால் அட்டன் பண்றான். நம்ம ஹீரோ அவனை பாக்குறதுக்கு அவன் இருக்கிற இடத்துக்கு போறான். எடுத்தோடனே மைக்கியை பார்க்கணுங்கிற பிளானியா அவன் கிட்ட சொல்லிட்டேன்னு கேட்கவும், அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எதுவும் நினைக்க மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். போலீஸால கூட அவங்கள தொட முடியாது, எதுக்கும் நீ ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு நவுட்டோ சொல்லவும், ஹே கவலைப்படாதப்பா, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ள போறான். ஹே நான் உங்க பாஸ் ஆக்கோனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்ன மாதிரி ஒரு காமெடி பேசியா என் பாஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்கறான். அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவான். அவன் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டு, சார் நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம்ல நீங்க எங்க பாஸோட ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுக்குறான். நவுட்டோ பாரு நவுட்டோ அவன் என்ன கலாய்க்கிறா அப்படின்னு சொல்லி டாக்கேமிச்சி காமெடி பண்ணிட்டு இருக்கான்.
எதுக்காக டாக்கிமிச்சி உன் கையெல்லாம் நடங்குது அப்படின்னு நவுட்டோ கேட்கவும், நடுங்கெல்லாம் இல்லையே, அவன் எப்படி இருந்தாலும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயப்படுறான். ஹே டாக்கிமிச்சி எப்படி இருக்க, என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு நல்லாவே அடையாளம் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னை திரும்ப பார்க்கறதுக்காக நான் எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு அவன் சொல்றான். நான் டாக்கிமிச்சி கிட்ட மட்டும் பேசணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நவுட்டோவோ சரி ஓகே ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். கவலைப்படாத, அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே டாக்கிமிச்சி எப்படி இருக்க, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிறான். இவங்க 2 பேரும் பழைய விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உன்னை பார்த்தே எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு ஆக்கோன் கேட்கவும், ஆமா 10 வருஷம் உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஆனா நீ இப்போ வேற லெவல்ல மாறிட்ட ஆக்கோன், பெரிய வீடு காரு பொண்ணுங்க அப்புறமா டோமன்ல ஒரு முக்கியமான ஆள் வேற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பணம் இருந்தா என்ன வேணா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆக்கோன் சொல்லவும், நானும் ஒரு நாள் இதே மாதிரி டைலாக் சொல்றேன்டா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஹே டாக்கேமிச்சி, ஒரு நாள் நீ என்கிட்ட கேட்ட ஞாபகம் இருக்கா, நம்ம பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் மீட் பண்ணா எதை பத்தி பேசலாம்னு சொல்லி அப்படின்னு கேட்கவும், நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம வேணா இதை பத்தி பேசலாமா, உன்னை அந்த ட்ரெயின் ட்ராக்ல இருந்து தள்ளி விட்டது நான் தான் அப்படின்னு அவன் சொல்லவும், நம்ம ஹீரோ செம ஷாக் ஆகுறான். ஆனா யாரோ ஒருத்தங்க உன்னை அந்த ட்ரெயின் ட்ராக்ல இருந்து காப்பாத்திட்டாங்க, அது உன் கூட வந்திருக்கிற அந்த நவுட்டோ தானே, அது ஹீனாவோட தம்பி தானே. ஹீனாக்கு ஒரு தம்பி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் உன்னை கரெக்டாக வந்து காப்பாத்தினா நான் தள்ளிவிட போறேன் அப்படிங்கிறது அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இது கேட்கறதுக்கு பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் நீ டைம் டிராவல் பண்ணுவ கரெக்டா, நீ பாஸ்ட்ல அவன் கிட்ட போயிட்டு சொல்லியிருக்க, அதனால தான் நீ ட்ரெயின் ட்ராக்ல விழும்போது கரெக்டாக அவன் உன்னை காப்பாத்திருக்கான் அப்படிதானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், உனக்கு என்ன ஆச்சு ஆக்கோன், எனக்கு தெரிஞ்ச ஆக்கோன் இப்படி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் மேலே ரொம்பவோ கேரிங்காக இருப்பான், ரொம்ப நல்லவனாக இருப்பான், அவன் என்னை கொல்ல ட்ரை பண்ண வாய்ப்பே இல்லை, நீ பொய் சொல்கிற, நீ என்னை கொல்ல ட்ரை பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ அழுதுகிட்டே கேட்கவும், எனக்கே இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, நான் இப்போ கீசிக்கியோட ஒரு சோல்ஜர், டோமான்ல இருக்கிற எல்லாருமே கீசிக்கியோட பேச்சு கேட்டுதான் ஆகணும், மைக்கே நான் பார்த்தே பல வருஷம் ஆச்சு, அவன் எங்கே போனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஆக்கோன்னு சொல்லவோ, எனக்கு டோமன்ல இருக்க விருப்பம்லன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். கீசுக்கியை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு, டிராகன் இறந்ததுக்கு அப்புறமா தான் மைக்கி இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லி ஆக்கோன்னு சொல்லவும், என்னது டிராகன் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். டிராகன் அப்படி இறந்துருக்க கூடாது, நான் இப்போ ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ எப்பவுமே அழுவ டாக்கேமிச்சி, ஆனா உனக்கு தேவையான விஷயத்துக்காக எப்பவும் போராடுவ, நீ அப்படி போராடுறதுனால தான் பாஸ்ட்டுக்கு போய் டிராகனை காப்பாற்றணும்னு நினைக்கிறியா டாக்கேமிச்சி அப்படின்னு ஆக்கோன் கேட்குறான். ஹே கீழே இறங்க விழுந்துட போற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னால முடிஞ்சா எல்லாரையும் காப்பாத்து என்னோட கிரை பேபி ஹீரோ அப்படின்னு சொல்லி ஆக்கோன் மேல இருந்து குதிச்சிருதான். கீழே விழுந்து ஆக்கோன் இறந்து போயிருதான். நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் மூச்சே நின்று போயிருது. அவன் கீழே விழுந்து இறந்ததை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவுமே ஷாக் ஆகி போய் இருக்கிறான். அப்படியே ஃப்ரீஸா இருந்துட்டு ஆக்கோன் அப்படின்னு சொல்லி கதறி ஆள ஆரம்பிக்கிறான். இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அங்க ஒருத்தன் சைட்ல நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்ப போலீஸ்லாம் வந்திருக்காங்க, அவன் ரொம்பவோ கஷ்டப்பட்டு இருக்கான், அவனை கொஞ்ச நேரம் தனியா விடுங்க அப்படின்னு சொல்லி நவுட்டோ நம்ம ஹீரோ கிட்ட போய் சமாதானப்படுத்துறான். டோமான் ஒரு ஈவில் ஆர்கனைசேஷனா மாறுறதுக்கு காரணம் கீசக்கி தான். டிராகன், ஆக்கோன், ஹீனா எல்லாரையுமே நான் காப்பாற்றணும், இல்லை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கணும், அடிமையாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கியமாசாவியே கத்தியால குத்தி ஆக்கோன் கொல்ல ட்ரை பண்ணா. எல்லாமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக பண்ணா. ஆனால் அப்பேற்பட்ட ஆக்கோன் நம்ம ஹீரோவை எதுக்காக ட்ரெயின் ட்ராக்ல தள்ளி கொல்ல ட்ரை பண்ணணும், என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது டைம் டிராவல் கதை அப்படிங்கிறதுனால எப்பவுமே குழப்பமாக தான் இருக்கும். ஸோ கதையை ரொம்பவோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.